வணக்கம். இன்னைக்கு நாமும் ஓஷோவோட சில சில ஆழமான சிந்தனைகளை கொஞ்சம் பார்க்க போறோம். ஆமா, குறிப்பா அவரோட தியானமும் முடிவற்ற சாத்தியங்களும் புத்தகத்திலிருந்து அதுல லைவ் ஜென் பகுதியில வர சில விஷயங்கள். நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த ஆன்மீக பாதை, அறிவு, நான் இத பத்தி எல்லாம் ஓஷோவோட பார்வை கொஞ்சம் சவாலானதுதான், அதை புரிஞ்சுக்கிறது தான். கண்டிப்பா. ஆரம்பமே பாருங்க, ஜோஷுன்னு ஒரு சென் மாஸ்டர் சொல்றார், நிஜமான பாதை கடினம் இல்லை அப்படின்னு. ஆமா, ஆனா ஓஷோ உடனே பாதையே கிடையாது, நீங்களே குறிக்கோள்னு சொல்றாரு. இது என்ன அர்த்தம்? ஏன் இந்த பாதையே அவர் மறுக்கிறார்? இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓஷோ என்ன சொல்றாருன்னா, பாதைன்னு சொன்னாலே நீங்க இங்க இருக்கீங்க, போக வேண்டிய இடம் வேற எங்கேயோ இருக்குன்னு அர்த்தம். ஒரு கேப், ஒரு பயணம் வந்துடுது. சரி. ஆனா ஓஷோ கேக்குறார், நீங்க ஏன் ஏற்கனவே அங்க இருக்க கூடாது? அந்த இலக்கே நீங்க தான் இருக்கும்போது அதுக்கு ஒரு பாதை எதுக்கு? அதனால பாதை கஷ்டமா சுலபமாங்கிற கேள்வியே அதுக்கே அர்த்தம் இல்லைங்கிறார். ஓ, அப்போ அந்த பயணம்ங்கிற கான்செப்டையே உடைக்கிறாரா? ஆமா, அந்த தேடலே சில சமயம் உங்களை இலக்கிலிருந்து பிரிச்சிடுன்னு ஒரு எச்சரிக்கை மாதிரி. சரி. ஆனா அதே ஜோஷு வேறொரு இடத்துல ஒரு பிக்கு கேட்ட கேள்விக்கு அதுவும் எனக்கு தெரியாதுன்னு சொல்றாரே, இத ஓஷோ எப்படி பாக்குறார்? அதுவும் ஒரு அறியாத நிலைதானே? இல்ல, அங்கதான் ஓஷோ ஒரு முக்கியமான ரொம்ப நுட்பமான வேறுபாடு சொல்றார். அதுதான் நாட் நோயிங், அதாவது தெரியாமை. இதுல நான் இருக்கு. இன்னொன்னு நோ நோயிங், அறிவற்ற தன்மை. இங்க நான் இல்ல. புரியலையே. ஜோஷு எனக்கு தெரியாதுன்னு சொல்லும்போது அந்த எனக்குங்கிற நான் இன்னும் இருக்கு. இது சாக்ரட்டிஸ் மாதிரி ஏன் அறிவுக்கு எல்லை இருக்குன்னு புரிஞ்சுக்கிறது. சரி. ஆனா ஓஷோ சொல்ற நோ நோயிங் அப்படி இல்ல. அங்க அறியிற ஆளே அந்த நான்கிற அகங்காரமே இல்ல. அது அறிவு பத்தின விஷயம் இல்ல. அது அகங்காரமே இல்லாத ஒரு தூய விழிப்புணர்வு நிலை. ஓஹோ, நான் அறியவில்லை வேற, அறியும் நான் இல்லைங்கிறது வேற. இது பெரிய வித்தியாசம். கரெக்ட். இதுதான் அடிப்படையான வேறுபாடு. போதி தர்மர் மாதிரி ஓஷோ பார்வையில ஜோஷுவோட பதில்ல இன்னும் அந்த நான் ஒட்டிக்கிட்டு இருக்கு. சரி சரி. இந்த அகங்காரமற்ற நிலைய விளக்கத்தான் ஓஷோ மனிதனை எல்லையற்ற ஆகாயம் மாதிரி சொல்றாரா? தியானம் எப்படி இதுக்கு உதவும்? ஆமா, சரியா சொன்னீங்க. நாம நம்மள எண்ணங்கள், உணர்வுகள்னு சின்ன சின்ன மேகமா பாக்குறோம். ஆனா நம்ம உண்மை இயல்பு அந்த மேகங்களுக்கு பின்னால இருக்கிற பரந்த ஆகாயம் மாதிரிங்கிறாரு. தியானம் என்ன பண்ணுதுன்னா, அந்த மேகத்தெல்லாம் கொஞ்சம் விலக்கி உங்க அந்த எல்லையற்ற தன்மையை உங்களுக்கு காட்டுது. நீங்க ஆகாயமா இருக்கும்போது அங்க நான்னு ஒரு எல்லை எப்படி இருக்கும்? புரியுது. அதனாலதான் ஜோஷுவோவ அந்த ஆரம்ப பேச்ச கவிதையா எழுதின செட்ஸோவ ஓஷோ ரொம்ப கடுமையா நிராகரிக்கிறார். ஏன்னா அது வெறும் வார்த்தை விளையாட்டு, நேரடி அனுபவம் இல்லைன்னு சொல்றார். ஆமா, அது எனக்கும் கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு. செட்சுவோட கவிதைய வெறும் புத்திசாலித்தனம்னு ஓஷோ சொல்றது ஏன் அவ்வளோ கடுமை காட்டணும்? ஏன்னா ஓஷோக்கு உண்மைங்கிறது நேரடி அனுபவம், அவ்வளவுதான். அத போய் வார்த்தையில எவ்வளவு அழகா சொன்னாலும் அது விளக்கம்தான், உண்மை அல்ல. ஜோஷுவோட பதில்லையே நான் இருக்குன்னு ஓஷோ நினைக்கும் போது அதை வச்சு கவிதை பண்றதுன்னா இன்னும் தள்ளி போற மாதிரி. ஓ, அனுபவம் தான் முக்கியம், அறிவு சார்ந்த விளக்கம் இல்ல. அதேதான், புத்திசாலித்தனம் வேற, ஞானம் வேற. அதுதான் ஓஷோவோட சமரசம் இல்லாத பார்வை. சரி. இந்த அகங்காரம் இல்லாத நிலை, எல்லையற்ற தன்மை இதெல்லாம் தத்துவமா கேட்க நல்லா இருக்கு. ஆனா நடைமுறை வாழ்க்கையில மனுஷான்னு ஒருத்தவங்க கேக்குறாங்க, என்ன சாப்பிடுறது, யார் கூட பழகுறதுன்னு தினமும் எதையாவது தேர்வு செய்ய வேண்டியிருக்கு. இதுக்கு ஓஷோ என்ன சொல்றார்? இது ரொம்ப நடைமுறைக்கு உகந்த கேள்வி. இங்க ஓஷோ ஒரு தெளிவான பிரிவை சொல்றார். வெளி உலகத்துல அன்றாட வாழ்க்கையில நீங்க தேர்வுகள் செஞ்சுதான் ஆகணும், அது தேவை. ஆமா, இல்லனா எப்படி? கார் ஓட்டும் போது வலப்பக்கம் போகவா இடப்பக்கம் போகவான்னு முடிவு பண்ணிதானே ஆகணும். ஆனா உள் உலகத்துல அந்த ஆன்மீக மையத்துல தேர்வுக்கே இடமில்லைங்கிறார். ஏன்னா அந்த ஆழமான நிலையில தேர்வு செய்யற நீங்களே இல்ல. அந்த நான்கிற மையமே கரைஞ்சிட்டா அப்புறம் யாரு எதை தேர்வு செய்யறது? நல்லது கெட்டது சரி தப்பு இந்த மாதிரி மனசோட விளையாட்டுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது அந்த நிலை. ஓ, அப்ப உள்ளுக்குள்ள தேர்வு இல்ல, வெளியில இருக்கு. ஆமா, அங்க இருக்கிறது விழிப்புணர்வு மட்டும்தான், தேர்வு கிடையாது. அப்போ இன்னைக்கு நாம பேசினதோட சாராம்சம் பார்த்தா, 1, ஆன்மீக பாதைன்னு தனியா இல்ல, நீங்களே தான் அந்த இலக்கு. 2, எனக்கு தெரியாதுன்னு சொல்றதுக்கும் அறியும் நான் இல்லாத நிலைக்கும் நோ நோயிங்க்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. கரெக்ட். 3வது, வெளியில தேர்வுகள் தேவைனாலும் உள்ளுக்குள்ள தேர்வு செய்யற நான் இல்லாம போயிடுது. இதுதான் ஓஷோ முன்வைக்கிற விஷயங்கள். கொஞ்சம் யோசிக்க வைக்குது.
நிச்சயமா. இந்த கருத்துக்கள் நீங்க உங்களை பத்தியும் உங்க தேடல் பத்தியும் வச்சிருக்கிற எண்ணத்தை அசைச்சு பார்க்கும். பாதை இல்ல, நீங்களே இலக்குங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃபா தெரியுதா, இல்ல ஒரு மாதிரி பிடிப்பில்லாத மாதிரி குழப்பமா இருக்கா? ஆமா, அது ஒவ்வொருத்தரோட மனநிலையை பொறுத்தது. அத அவங்கவங்க அனுபவம். நீங்க கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கும் ஒரு கடைசி கேள்வி. ஓஷோ சொல்ற மாதிரி அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற நான் கரைஞ்சிட்டா அந்த ஃபில்டர் இல்லாம விழிப்புணர்வு, அதாவது நனவு, அதோட உண்மையான தன்மை எப்படி இருக்கும்? அதை சொல்லிட முடியுமா, இல்ல அனுபவிச்சுதான் பார்க்கணுமா? ஓஷோ வழியில சொன்னா அது அனுபவம் மட்டும்தான். இந்த பேச்செல்லாம் கூட அந்த அனுபவத்தை நோக்கி ஒரு சுட்டு விரல் தான். சரி, இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி.